வாங்குறதுக்காக அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க போற ரோகிணி அண்ட் மனோஜ் வேண்டாம்னு தடுக்கிற மீனா. இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முத்து கால் பண்ணலை, எங்கே போகிறேன்னு சொல்லலை அப்படிங்கிற பதற்றத்தோட மீனா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் முத்து எந்தவித பதிலுமே அளிக்கலை. அப்படிங்கிறதுனால முத்து போகிற இடத்துல எல்லாமே போய் விசாரித்து பார்க்குறாங்க. அப்போது அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை மட்டும் பார்த்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு முத்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கிறாரு. உடனே மீனா என்கிட்ட பேசாமல் அவர் இருக்கவே மாட்டார். எங்கே போனாலுமே ஃபோன் பண்ணி சொல்லி தான் போவார். இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட மீனா பார்த்தீங்கன்னா சொல்லி புலம்புறாங்க. இதை கேட்டதும் சத்யா, மாமா ஒருவேளை குடிக்கிறதுக்கு போனாலும் போயிருப்பாரு, அதனால் ஒயின் ஷாப்பில் போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவை கூட்டிக்கிட்டு சத்யா பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் போகிறாரு. அப்படி போன இடத்துல கடைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் முத்து அங்கே இல்லை அப்படின்னதும் சத்யா திரும்ப மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டில் வந்து விடும்போது மாமா எதனா சவாரிக்கு போயிருப்பார், போன இடத்துல சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது நீ வீட்டுக்கு போனால் ஒரு வேளை மாமா வந்திருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ எதையுமே நினச்சி கவலைப்படாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யா பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. வீட்டுக்குள்ளே போன மீனா அண்ணாமலையை பார்த்ததும் அவர் வந்துட்டாரா, ஃபோன் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை, எனக்கு கால் எதுவும் பண்ணலை, செல்வத்துக்கு கால் பண்ணி கேட்டேன், அவனுக்குமே ஃபோன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா மீனா பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரையில் இருக்கிற வேலையெல்லாமே முடிச்சுட்டு முத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்து அப்பா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. உடனே அண்ணாமலை, எங்கே போகிறதா இருந்தாலும் மீனா கிட்ட சொல்லாமல் ஏன் போனேன், பாவம் மீனா ரொம்பவே பதட்டப்பட்டுட்டா, அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்து மீனா கிட்ட சவாரிக்கு போயிட்டு வந்த பணத்தை வந்துட்டு கொடுக்குறாரு. இதை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் என்கிட்ட சொல்லாமல் போனீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. ஆமாம், நீ தான் நேற்று சொன்ன உங்களை விடவா நான் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி சவாரிக்கு போனேன், இப்போ நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட கொடுக்குறாரு. இதை கேட்டதும் மீனா, அப்படின்னா என் மேலே இருக்கிற கோவத்தினால தான் என்கிட்ட பேசாமல் போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை சமாதானப்படுத்திடுறாரு. ஆக மொத்தத்தில் மனைவி சம்பாதிக்கணும், ஆனால் கணவனை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டா இப்படி தான் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுடும் போல. அடுத்ததா மீனா அவங்களுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அதே கோயிலுக்கு ரோகிணி அண்ட் மனோஜ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. உடனே மீனா ரோகிணியை பார்த்து, என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி, ஒரு வீடு வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தோம் தானே, ஸோ அதுக்கு அட்வான்ஸ் பணத்தை வாங்குறதுக்காக அந்த ஓனர் இந்த கோவிலுக்கு தான் வர சொன்னார், இன்றைக்கி அவரை பார்த்து அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாவுமே சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ ரோகிணி அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க போகும்போது அங்கே குடம் இருக்கிறத கவனிக்காமல் அதை தட்டிடுறாங்க. இதை பார்த்ததும் மீனாவோட அம்மா, ரோகிணி செய்ய போகிற நல்ல காரியத்துக்கு இது ஒரு அபசகுணமாக தெரியுது, அதனால் இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் கொடுக்கலான்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணி கிட்ட இன்னைக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. ஆனால் ரோகிணியன் மனோஜ் மீனாவோட பேச்சை கேட்காம அந்த கும்பல் கிட்ட பணத்தையும் கொடுத்துடுறாங்க. இவங்க எல்லாமே யார் என்ன சொன்னாலுமே கேட்காத ஜென்மங்கள் தான். ஸோ அதனால் அவங்க ஏமாந்து நிற்கும்போது தான் இது எல்லாமே அவங்களுக்கு புரிய போகுது. ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த வீடு வாங்குற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி ஏமாற போகிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.